பிரதான நடுவரை கடந்து சாந்தகுமாரை நோக்கிய இரண்டாவது பந்து வீசப்படுகிறது. அடித்தாடப்பட்டிருக்கிறது. அங்கே பிடியலுக்கான சந்தர்ப்பமா பொறுத்திருந்து பார்ப்போம். பிடியல் பணி நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. அதிரடியாக ஆடக்கூடிய சாந்தகுமாரின் விக்கெட் தகர்த்தப்பட்டிருக்கின்றது. தினேஷ் மற்றும் சாந்தகுமாரின் ஆரம்ப விக்கெட் தற்போது இருவருமே களத்தில் இருந்து அகன்றிருக்கின்றார்கள். 2 விக்கெட்டுமே வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 33 இருக்கின்றது. 2 பந்துகள் வீசப்பட்டிருக்கின்றது. 3வது பந்து வீச்சு ஓவரிலே இந்த போட்டிகள் அனைத்துமே 5 வீச்சுகள் 3 பந்து ஓவர்களை போட்டியாக நடைபெற்றிருக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்கான NPL பிரீமியர் லீக் நயாமான தமிழ்த்தியாள பாடசாலை மைதானத்திலே மிகவும் கோலாகலமாக 2வது நாள் போட்டிகள் நடைபெற்றிருக்கிறது. இதோ மீண்டும் அடுத்த பந்து வீசப்பட்டிருக்கிறது. அங்கே மீண்டும் ஒரு உதிரி ஓட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒற்றை ஓட்டம் பதியப்பட்டிருக்கிறது. 33 ரஜினி துடுப்பாட்ட வீரராக களமிறங்கி இருக்கின்றார். அங்கே மீண்டும் ஒரு ஒற்றை ஓட்டம் பெற்றுக்கொள்ளப்படுகிறது. அணி மொத்த ஓட்ட எண்ணிக்கை 35 இருக்கின்றது. இன்னும் முதலாவது பந்து வீச்சு ஓவரில் 3வது பந்து வீச்சு ஓவரில் இறுதி பந்தை வீசுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். துடுப்பு முனையிலே சண்முகராஜா இதோ பந்து வீசப்படுகிறது. மீண்டும் ஒரு அகல பந்தின் மூலமாக உதிரி ஓட்டங்கள் வாரி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முதல் 2 பந்து வீச்சாளர்களின் கை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த இந்த ஓட்ட விகிதம் தற்போது சற்று கூடியிருக்கிறது. உதிரி ஓட்டங்கள் அதிகமாக வழங்கப்பட்டதன் காரணமாக ஓட்ட எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இதோ அடுத்த பந்திலுமே சண்முகராஜின் துடுப்பு மண்டையிலிருந்து ஒரு 6 ஓட்டம் அடிக்கப்பட்டிருக்கிறது. சண்முகராஜ் துடுப்பு மண்டையிலிருந்து அந்த 6 ஓட்டத்தோடு சேர்ந்து அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 40 உயர்ந்திருக்கிறது. 42 உயர்ந்திருக்கிறது. இதுவரை நேரம் 4 பந்துகள் மாத்திரமே 3வது பந்து வீச்சு ஓவர் வீசப்பட்டிருக்கிறது. 20 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இறுதி பந்து வீசப்படுகிறது. மேலும் ஒரு அங்கே உதிரி ஓட்டம் வைட் பந்தின் நடுவில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 43 அதிகரித்திருக்கிறது. ஒரு ஓட்டங்கள் வாரி வழங்கப்பட்டிருக்கிறது. எதிராக இன்றைய தினம் அதிகமான உதிரி ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கிறார்கள். இது மீண்டும் ஒரு பந்து சிறப்பான ஒரு பந்து வீச்சு. 3 பந்து வீச்சுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. அணி மொத்த ஓட்ட எண்ணிக்கை 44-45 என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கிரீன் வாரியர்ஸ் அணியினருக்கு எதிராக அடுத்ததாக தொடர்ந்து இந்த போட்டிகளுக்கான வர்ணனையை தருவதற்காக ஆசிரியர் ஞானதீபன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கிரிக்கெட் பிரியர்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் இனிமையான காலையில் வந்தனங்கள். NPL 2025 பருவகால 4 மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் தொடரில் 2 நாட்களை கொண்ட இந்த தொடரில் 2ஆம் நாளான இன்றைய தினம் பாடசாலை மைதானத்திலே போட்டிகள் உற்சாகத்தோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த போட்டி தொடரிலே பங்கேற்கக்கூடிய அணிகள் மிகச் சிறந்த 20 அணிகள் இந்த போட்டி தொடரில் பங்கேற்கின்றன. இதோ மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருப்பது NTV கிரீன் வாரியர்ஸ் மற்றும் பிளாக் போர்டர்ஸ் என்ற போட்டி மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலில் துடுப்பெடுத்தாடிய பிளாக் போர்டர்ஸ் அணியினர் 44 ஓட்டங்களை பெற்று வெற்றி இலக்காக 45 ஓட்டங்களை இணைத்திருக்கிறார்கள். வெற்றி இலக்காக 45 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடும் கிரீன் வாரியர்ஸ் அணியினர் டிலு மற்றும் சரண் ஆரம்ப அதிரடி துடுப்பாட்ட வீரர்களாக ஆடுகிறவர்கள் டிலு மற்றும் சரண் பிளாக் போர்டர்ஸ் அணியினர்
IPL தொடரிலே பங்கேற்கும் லெஜெண்ட்ஸ் அணியாக பார்க்கப்படுகின்ற பிளாக் போர்டர்ஸ் அணியின் பந்து வீச்சாளர் கர்நாடகப்பட்டிருக்கிறார் சாந்தகுமார். கோல் முறையில் வீசப்பட்ட பந்து அகலப்படாத பிரதான நடுவராக சந்திச்சு முதலாவது ஓட்டத்தை பதிவு செய்து கொள்கிறார்கள் கிரீன் வாரியர்ஸ் அணியினர். புதுப்பாட்டு பந்து வீச்சு களத்திற்கு சகல துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய சகல துறை ஆட்டக்காரர் ஆரம்ப பந்து வீச்சாளராக அழைக்கப்பட்டிருக்கிறார். பந்து வீச்சாளர் ரைட் ஆம் பந்து வீசுவதற்காக ஸ்ரீலங்கா உகங்களுடைய பக்கங்கூடாக போட்டியில் நேரடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு லாபத்தோடங்களே அற்புதமான ஆறு ஓட்டங்களில் மட்டையிலிருந்து முதலாவது ஆறு ஓட்டை அடித்தார் இருக்கிறார். அணிமத்த ஓட்டை 7ஆக உயர்ந்தது. மிக அபாரமாக அடித்தாடக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் டிலு மற்றும் சரணாடுகளிலே உதிரியாக ஒரு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டமாக 7 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். ஒரு பந்து ஒரு 15 சராசரியிலே ஓட்டத்தை விட வேண்டும். மேலும் ஒரு ஓட்டம் பெறப்பட அணிமத்த ஓட்டை 8ஆக உயர்ந்தது. முதலாவது பந்து வீசப்பட்டிருக்கிறார். வலது பந்து வீச்சாளர் சாந்தகுமார் பிரதான நடுவரை கடந்து லோ ஃபுல் ஸ்பீடில் வீசப்பட்ட பந்து டீப் ஸ்கால திசையிலே அடித்தாடி 2 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். அணிமத்த ஓட்டை எண்ணிக்கை 10ஆக உயர்ந்தது. அணிமத்த ஓட்டை எண்ணிக்கை 10. டிலு மற்றும் டில்சனா முதலாவது பந்து ஓட்டத்தில் எந்தவித வெற்றிலும் 10 ஓட்டங்களை முதலாவது பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். ஆரம்ப பந்து வீச்சாளர் சாந்தகுமார். இதுவாக பந்து வீசுவதற்காக பிரதான நடுவர்கள் வீசப்படுகிறது. குட் முறையில் வீசப்பட்ட பந்து மிகக்காப்பாளர் கிடைக்கிறது. எந்த ஓட்டம் பெற்றுக்கொடுக்கும் மிக துல்லியமாக பந்து வீசினார் பந்து வீச்சாளர் சாந்தகுமார். துடுப்பாட்ட பந்து வீச்சு களத்திற்கு சகல துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சகல விளையாட்டாளர் சாந்தகுமார். மேலும் ஒரு அகலப்படாத பிரதான நடுவரை சந்திச்சு அணிமத்த ஓட்டை எண்ணிக்கை 11ஆக உயர்ந்தது. 11 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். ஒரு பந்து ஓவர் சராசரியாக 15 ஓட்டங்களை பெற்றால் இந்த போட்டியிலே கிரீன் வாரியர்ஸ் அணியினரான வெற்றியை பெற்றுக் கொள்ளலாம். பார்க்கலாம். இது அடுத்த பந்து வீசுவதற்காக உள்பிச்சு முறையில் முயற்சித்திருந்த பந்து அடித்தாட முடியவில்லை. தட்டாடப்படுகிறது. முதலாவது பந்து ஓட்டங்களிலே எந்தவித வெற்றிகளும் 11 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். கிரீன் வாரியர்ஸ் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் டிலு மற்றும் இல்ஷான். இரண்டாவது தீர்மானமிக்க ஓவர் வீசுவதற்காக முதலாவது பந்து ஓவரிலே எந்தவித விக்கெட்டுகளும் 11 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். ஒரு பந்து ஓவருக்கு 15 என்ற ஓட்ட சராசரி ஏற்படுகிறது. இந்த போட்டியிலே கிரீன் வாரியர்ஸ் அணியினர் வெற்றி பெற விரும்புகிறார்கள். இரண்டாவது தீர்மானமிக்க பந்து ஓவர் வீசுவதற்காக பந்து வீச்சாளர் சதா அழைக்கப்பட்டிருக்கிறார். இரண்டாவது தீர்மானமிக்க பந்து ஓவர் வீசுவதற்காக சதா டீம் ஸ்காலர் சீசன் அடிக்கப்பட்ட 2 ஓட்டங்களால் பிரதான நடுவர் சந்திச்சு அணிமத்த ஓட்டை எண்ணிக்கை 13ஆக உயர்ந்தது. 13 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். இதுவாக பந்து வீசுவதற்காக ஷாட் பிச் முறையில் வீசப்பட்ட பந்து ஹூக் ஷாட் முறையில் மீட்கும் செய்த ஒரு மாலையான ஓட்டம் டிலின் மட்டையிலிருந்து அணிமத்த ஓட்டை எண்ணிக்கை 19ஆக உயர்ந்தது. அணிமத்த ஓட்டை எண்ணிக்கை 19. ஓட்ட சராசரி வேகத்தை அதிகரிக்கும் வகையில் அடித்தாட ஆரம்பித்திருக்கிறார்கள் கிரீன் வாரியர்ஸ் அணியினர். பல பொருந்திய பிளாக் போர்டர்ஸ் அணியின் பந்து வீச்சு செய்து கொண்டிருக்கிறார். ஷாட் முறையில் வீசப்பட்ட பந்து டீப் ஸ்கால திசையிலே அடித்தாடப்படுகிறது. நினைக்கப்பட்ட 2 ஓட்டங்களால் பிரதான நடுவரால் சந்திச்சு செய்யப்படுகிறது. அணிமத்த ஓட்டை 21ஆக உயர்ந்தது. அணிமத்த ஓட்டை எண்ணிக்கை 21 வெற்றி பெறுவதற்கு 45 ஓட்டங்களை பெற வேண்டும். சராசரியாக ஓட்ட குவிப்பை அடித்தாடி கொண்டிருக்கிறார்கள் கிரீன் வாரியர்ஸ் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் டிலு மற்றும் இல்ஷான். இரண்டாவது பந்து ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார் சதா. ரைட் ஆம் ஓவர் விக்கெட்டில் பந்து வீசுவதற்காக
பக்கத்தை மாற்றி பந்தை வீசி விக்கெட்டை பதமாக்கும் நேரத்திலே மிக துல்லியமான ஒரு பந்து வீச்சு நேரடியாக விக்கெட் காப்பாளர் தினேஷ் சென்றடைகின்ற பந்து ஓட்டமற்ற பந்தை மிக துல்லியமாக வீசியிருக்கிறார். பந்து வீச்சாளர் சாந்தா தீர்மானமான இரண்டாவது பந்து ஒரு ஓவர் சென்றடைகிறது. ஆங்கிள் 2015 பருவகாலம் 4 லாப டாப்ரைவிங் முறையிலே அபாரமான ஒரு ஓட்டத்தில் மட்டையிலிருந்து அபாரமாக ஆட்டத்தில் முயற்சித்திருந்த விராட் கோஹ்லி 27ஆம் உயர்ந்திருக்கிறது. 2 ஓவர்களில் 27 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். வெற்றி பெறுவதற்கு 18 ஓட்டங்கள் பெற வேண்டும். 5 பந்துகளுக்கு 18 ஓட்டங்கள் வரும். 5 பந்துகளுக்கு 18 ஓட்டங்கள். 3 பந்துகளிலே அடித்தாடக்கூடிய ஒரு வெற்றி இலக்கு. மீதமாக 2 பந்துகள் பார்க்கலாம். 2 அணிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிரிக்கப்படாத இணைப்பாகமாக கிரீன் வாரியர்ஸின் ஆரம்ப ஜோடிகள் தங்களுடைய 27 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். டிலு மற்றும் டில்ஷான் இறுதி தீர்மானம் நெட்பங்கு ஓவரை வீசுவதற்காக ஐபிஎல் தொடரில் பங்கேற்கக்கூடிய சிரேஷ்ட வீரர் பத்மா அழைக்கப்படுவார் எதிர்பார்க்கப்படுகிறது. புஷ்பா அழைக்கப்படுவார் எதிர்பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம். இந்த போட்டி தொடரில் 3 பருவகாலங்களில் விளையாடும் சிரேஷ்ட வீரர் புஷ்பா 5 பந்துகளுக்கு 18 ஓட்டங்கள். 2 அணிகளுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இறுதியிலே இந்த வெற்றி உறுதி செய்ய போகும். பார்க்கலாம். ஐபிஎல் 2025 பருவகாலம் 4 2 நாட்கள் குறித்த மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் தொடர் பாடசாலை மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய காலநிலை சவாலான காலநிலையாக மாறுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ஐபிஎல் 2025 பருவகாலம் 4 மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் தொடர் இறுதி தீர்மானமான புஷ்பா ஃபுல் டில்ஷானுடைய ஆட்டம் முடிவு வருகிறது. விக்கெட் காப்பாளர் கண்ணா மிக துரிதமாக செயல்பட்டதன் காரணமாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் டில்ஷானுடைய ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றார். முதலாவது விக்கெட்டாக ஆடுகளம் வைக்கிறார் துடுப்பாட்ட வீரர். துடுப்பாட்ட வீரர் அஜித் ஆடுகளம் இருக்கிறார். அசாந்தன் ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. அணிமொத்த ஓட்ட எண்ணிக்கை 28 உயர்கிறது. அணிமொத்த ஓட்ட எண்ணிக்கை 28. வெற்றி பெறுவதற்கு இன்னும் 17 ஓட்டங்கள் தேவை. 3 பந்துகளுக்கு 17 ஓட்டங்கள். மிக சிறந்த ஒரு ஆரம்பத்தை வழங்கியிருக்கிறார் பிளாக் போர்டர்ஸ் அணியின் பந்து வீச்சாளர். இந்த இறுதி தீர்மானம் நெட்பங்கு ஓவரை மிக துல்லியமாக வீசிக்கொண்டிருக்கிறார் சிரேஷ்ட வீரர் புஷ்பா. புஷ்பாவின் பந்துக்கு முகம் கொடுப்பதற்காக அதிரடி துடுப்பாட்ட வீரர் டிலு பிரதான நடுவரை கடந்து ஷார்ட் பீச் முறையில் வீசப்பட்ட பந்து விக்கெட்டை பதமாக்குகிறது. டிலுவினுடைய ஆட்டம் முடிவுக்கு வர புதிய துடுப்பாட்ட வீரராக ஆடுகளம் வைக்கிறார். புதிய துடுப்பாட்ட வீரர் மிக சிறந்த ஒரு பந்து வீச்சு பகுதியை நிகழ்த்தியிருக்கிறார். ஒரு ஓட்டத்துக்கு 2 விக்கெட்டை பதமாக்க இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பந்து வீச்சு பகுதி. பந்து வீச்சாளர் சிரேஷ்ட பந்து வீச்சாளர் புஷ்பா மிக ஆரம்பமாக இறுதி பந்து ஓவரை வீசிக் கொண்டிருக்கிறார். இதோ தீர்மானம் பந்து வீசுவதற்காக பந்து வீச்சாளர் புஷ்பா இந்த போட்டியில் தொடர் மைதானத்தில் இடம்பெறும் போட்டியானது லாஸ்ட் மேட்சஸ் மேட்ச் ரேஞ்சர்ஸ் அணியிலான போட்டி தொடர் மைதானத்தில் இடம்பெறுகிறது. மிக துல்லியமாக மிக அபாரமாக இறுதி பந்து ஓவரை வீசிக் கொண்டிருக்கிறார் புஷ்பா. இலகுவான முறையில் ஒரு ஓட்டம் பெறப்பட்டார். அணிமொத்த ஓட்ட எண்ணிக்கை 29 உயர்ந்தது. இறுதி பந்தை வீசுவதற்காக பிரதான நடுவரை கடந்து பந்து வீசப்படுகிறது. குட் ரன் முறையில் வீசப்பட்டது. கவர் செய்தியிலே அடித்தப்படுகிறது. 2 ஓட்டங்கள். அணிமொத்த ஓட்ட எண்ணிக்கை 31 உயர
போட்டி நிறைவுக்கு வருகிறது. இலகுவான வெற்றியை பதிவு செய்து கொள்கிறார்கள்.